Hello guys, welcome to my channel TNSET and CSIR Net. இந்த சேனல் க்ரியேட் பண்ணுறதுக்கான எய்மை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ காலேஜ் ப்ரொஃபஸர் ஆனன்றவங்களுக்கு 3 க்ரிட்டேரியாஸ் கேட்குறாங்க. ஒன்று பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இல்லைனா டிஎன்செட் இல்லைனா நெட்டு க்ரியேட் பண்ணியிருக்கணும், நெட் கிளியர் பண்ணியிருக்கணும்னு இருக்காங்க. பிஹெச்டி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸ். இப்போ நான் இப்போ தான் எம்ஏ இல்லைனா எம்எஸ்சி முடிச்சிருக்கேன், நான் இப்போயே காலேஜுக்கு ஒரு ப்ரொஃபஸராக போகணுன்றவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸருக்கு ஒரு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒரு கிளியர் ஐடியா இல்லாதவங்க, செட்டுக்கோ நெட்டுக்கோ கிளியர் ஐடியா இல்லாதவங்க கண்டிப்பாக அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்க, உங்களுக்கு கிளியர் ஐடியா அது கிடைக்கும். எல்லா உள்ள சிலபஸ்க்கு எல்லா வீடியோஸுமே நாங்கள் இன்ஷால்லா அப்லோட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஎன் செட்டுக்கு மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ யூஜிசி நெட் அண்ட் சிஎஸ்ஆர் நெட்டை பற்றி பார்க்கலாம். ஏண்டா ஓகே, டிஎன் செட்டை இப்போ ஃபஸ்ட் டிஎன் செட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இந்த டைம் எழுத போகிறவங்களுக்கு. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் 2018 கண்டக்ட் பண்ணது டிஎன் செட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேண்டமிக் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அவங்க கண்டக்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ தான் 2024 நமக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதை கண்டக்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து இந்த தடவை டிஎன் செட் இது பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் 2018 பார்த்திங்கன்னா வெறும் 18 லாங்குவேஜஸ் 18 சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. 18 சப்ஜெக்ட்ஸ், ஒரு லிமிட்டட் சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு 35+ சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இல்லை நிறையா லாங்குவேஜஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்ஸ்க்கு நிறையா சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப உடனே மிஸ் பண்ணிடாதீங்க, உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ அப்ளையிங் டேட் பார்த்திங்கன்னா நமக்கு April 30 வரை லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. April 30 வரை லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க May 15 வரைக்கும் நமக்கு டெக்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வேகமாக அப்ளை பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம், 5 years ஆஃப்டர் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க, டிஎன் செட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு 35+ சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஓகே, இதுக்கு எலிஜிபிள் க்ரிட்டேரியா இதெல்லாம் பார்த்துடலாம். இதுக்கு எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். எம்எஸ்சி முடிச்சுட்டு 4 சம் மார்க்கையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் பர்சன்டேஜ் பார்க்கும்போது 55% மேலே இருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள். ஓகே, நான் இப்போ தான் எம்எஸ்சி ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன், 3rd சம் வரையும் முடிச்சிருக்கேன், நான் எலிஜிபிளான்னு கேட்கலாம். தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 3 சம் மார்க்கையும் டோட்டல் ஆட் பண்ணிவிட்டு அது பர்சன்டேஜ் பார்த்து 55% மார்க் 55% மேலே வந்துச்சா நீங்கள் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த டிஎன்செட் அண்ட் போத் சிஎஸ்ஐஆர் அண்ட் யூஜிசி நெட்டு செட்டுக்கே 55% மார்க் மேலே இருந்தாலே போதும், யூ ஆர் எலிஜிபிள். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் நோ நெகட்டிவ் மார்க், நோ நெகட்டிவ் மார்க், இதில் நெகட்டிவ் மார்க் இல்லை. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சிஎஸ்ஐஆர் நெட் அண்ட் யூஜிசி நெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் என்ன அப்படின்னா நீங்கள் எழுதின தவறான விடைக்கு ஒரு சரியான விடையிலிருந்து மதிப்பெண் எடுக்கப்படும். இதுதான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க். ஆனால் டிஎன் செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி மோடில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சிபிடி மோட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான். நமக்கு லாஸ்ட் டைம் வர டிஎன் செட் நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த டைம், அதாவது 2018 இப்போ 2024 நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர்லேயே நம்ம எக்ஸாம் அப்பியர் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் போத் கொஷின்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்குது. லாஸ்ட் டைம் வர நமக்கு தமிழ் இங்கிலீஷில் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணனால நமக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே கொஷின் இருக்கும் அப்படின்ட்டாங்க. ஓகே, கொஷினோட சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினில் பேப்பர் 1 and 2 இருக்கும். ஓகேவா? பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். பேப்பர் 1 ஃபார் எக்ஸாம்பிளாக டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், மேக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே இருக்கும் பேப்பர் 1. பேப்பர் 1 மொத்தம் நமக்கு 50 கொஷின்ஸ் கேட்பாங்க. 50 கொஷின்ஸில் ஒரு கொஷினுக்கு 2 மார்க் வீதம் நமக்கு 100 மார்க் கிடைக்கும். ஓகேவா? பேப்பர் 1 ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். திரும்ப நான் சொல்கிறேன், பேப்பர் 1 எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் 50 கொஷின்ஸ் கேட்பாங்க, நமக்கு 100 மார்க் கிடைக்கும். ஓகேவா? ஒரு கொஷினுக்கு 2 மார்க் வீதம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன், இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன அட்டன் பண்ணீங்களோ அதுக்கு தான் மார்க்கு. சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் இருக்கிற மாதிரி நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது.
நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 40 சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை அந்த 40 சப்ஜெக்ட் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டை நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நான் வந்து லைஃப் சயின்ஸ் சூஸ் பண்ண மாதிரி மற்றவங்க இங்கிலீஷோ கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ சூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குரிய அந்த மாதிரி 40 சப்ஜெக்ட்ஸை வந்து கண்டக்ட் பண்ணுறது தான் இந்த பேப்பர் 2. ஓகேவா? நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 100 கேள்விகள்லேருந்து 100 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 2 மார்க் வீதம் பட்சம் நமக்கு வந்து 200 மார்க் வழங்கப்படும் இதில். ஓகேவா? மொத்தம் 300 மார்க். பேப்பர் 1ல் நமக்கு 100 மார்க், பேப்பர் 2ல் நமக்கு 200 மார்க், 100 + 200 300 மார்க்ஸுக்கு நம்ம வந்து எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? பேப்பர் 1ல் வந்து 50 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, பேப்பர் 2ல் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 வந்து 1 hour 30 minutesல நமக்கு வைப்பாங்க. ஓகேவா? பேப்பர் 1 hour 30 minutes முடித்த உடனே வித்தவுட் இன்டர்வலில் நமக்கு பேப்பர் 2 கொஸ்டின்ஸ் அந்த கம்ப்யூட்டரில் அப்பேர் ஆகும். அப்போ நம்ம பேப்பர் 2 கொஸ்டின்ஸை அதுவும் 1 hour 30 minutesல தான் நமக்கு வைப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 300 மார்க்ஸில் நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படின்னா கட் ஆஃப், இதில் பாஸ் கிடையாது, கட் ஆஃப் அப்படின்னா 140 வந்து நம்ம வந்து எடுத்துருக்கணும். அப்போனா தான் நம்ம வந்து டிஎன் செட்டுக்கு அப்பேர் ஆக முடியும். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், இந்த டிஎன் செட்டை வந்து தயவுசெய்து போய் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், 2000 இருக்கும். அதை பார்த்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த சான்ஸ் திரும்ப உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா லாஸ்ட்டாக 2018 கண்டக்ட் பண்ணது, இப்போ 2024 நமக்கு திரும்ப வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் April 30 தான் நமக்கு லாஸ்ட்டாக டேட் சொல்லியிருந்தது. இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, May 15 வரை நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக ஹவு டு அப்ளை ஃபார் டிஎன் செட். இந்த வீடியோவில் தான் நம்ம டிஎன் செட்டு பற்றி பார்க்கலாம். இனி ஃபர்தர் மோர் வீடியோவில் நம்ம யூஜிசி நெட் அண்ட் சிஎஸ்ஐஆர் நெட்டு அதுக்கு எலிஜிபிள், அதை பற்றி அந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நம்ம எல்லாமே கிளியர் கட்டாக பார்த்துடலாம். ஹவு டு அப்ளை ஃபார் டிஎன் செட்டு. நீங்கள் ப்ராபப்ளி நீங்கள் ஆல்மோஸ்ட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இனி அப்ளை பண்ணலன்னா May 15 வரை நமக்கு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கு தேவையான அத்தாரிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஒரிஜினலாக ஃபோட்டோ காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோ வந்து வேணும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட இயர்ஸ் வந்து நல்லா விசிபிளாக இருக்கணும், நம்மளோட காது நல்லா தெரிகிற மாதிரி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து அவங்க மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி தான் ஃபோட்டோ இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சைன் நார்மல் அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம வந்து சைன் எடுத்து ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறணும். கம்யூனிட்டி காப்பி ஒன்று ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ, உங்களுடைய சைன், நார்மலான சைன். ஓகேங்களா? உங்களுக்கு மார்க் ஷீட் வேணும், ஓவரால் மார்க் ஷீட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் பார்க்க ஈஸியாக இருக்கும். இல்லை நான் முன்னாடி பர்சன்டேஜ் பார்த்துட்டேன் அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து அதில் டேரெக்டாக மார்க் ஷீட் வந்து அதில் வந்து கேட்க மாட்டாங்க, உங்களோட மார்க் பர்சன்டேஜ் மட்டும்தான் அதில் கேட்பாங்க. ஓகேவா? இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 2500, பிசி அண்ட் ஓபிசி பிசிஎம் இவங்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2000. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 800. ஓகேங்களா? இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம். பேப்பர் 1 வந்து நான் எல்லாருக்குமே காமனாக கவர் பண்ணிடுறேன். பேப்பர் 2க்கு வந்து பேப்பர் 1 வந்து மொத்தம் சிலபஸ்க்கு நம்ம தனியாக வீடியோ போடலாம். பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கும். 10 யூனிட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுறேன். பேப்பர் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ப்ரொஃபஷன் வந்து லைஃப் சயின்ஸு, நான் லைஃப் சயின்ஸ் தான் டீச் பண்ணுவேன். பேப்பர் 1க்கு வந்து நீங்கள் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பேப்பர் 2 லைஃப் சயின்ஸ் எடுக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய சேனல் சிஎஸ்ஐஆர் நெட்டுமே நான் எடுப்பேன். யூஜிசி நெட்டுக்கு பேப்பர் 1, சிஎஸ்ஐஆர் நெட்டுக்கு லைஃப் சயின்ஸ், டிஎன் செட்டுக்கு லைஃப் சயின்ஸ் அண்ட் போத் பேப்பர் 1 and 2. Okay, if you have any doubt, post your comment.